அங்கய்யா வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அச்சனமா எப்பேற்பட்ட சபை சபை ஒப்புடன் முகமலர்ந்து உபதரித்து உண்மை பேசும் உப்பில்லா கூழை கொடுத்தாலும் உண்ணுவதே அமிர்தமாகும் உப்பழம் கொடுத்து முகத்தை கடுகடுக்க வைத்து தப்பிய பசியுடன் கடும் பசியாகும் என்றாலே விட்டால் நான் கம்பெனி போட மாட்டேன் நூல் கம்பெனியா துணி கம்பெனி ஒரு மனிதனாகப்பட்டவர் நம்ம வீட்டை தேடி வரும்போது உப்பில்லாத கூழையும் முகமலர்ந்து அதாவது வாவென்று சொல்லக்கூடியவரை வரவேற்பு கொடுத்து அலசர செய்து அவருக்கு நம்ம அமர வைத்து உப்பில்லாத கூழை அவருக்கு கொடுத்தாலும் அது தேவ அமிர்தத்துக்கு சமமாகுமா முப்பழம் என்று சொல்ல முடியான முப்பழக்கனியோடு அறுசுவை அன்னத்தோடு வாழைகளை பரப்பி அந்த வாழைகளிலே அனைத்து விதமான முப்பழம் அதாவது 32 இது பழ வகையோடும் கொடுத்து முக்கணிகளோடும் அது அறுசுவை அன்னத்தை வைத்து அதை சாப்பிடும் சொல்வதற்கு முன்பாக முகத்தை கடுகடுக்க வைத்தால் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய பசியை விட அதிகமாகுமா ஏன்னு கேட்டா ஏன்டா இந்த வீட்டுக்கு சாப்பிட வந்தோம் இந்த வீட்டுக்கு சாப்பிட வந்ததை விட பேசாம எங்கேயாவது பச்சை தண்ணி குடிச்சிட்டு பட்னியா கிடந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பாரா அந்த சாப்பிடக்கூடிய ஆளு அதை போல நமந்திருக்கக்கூடிய முக்கணிக்கு சமமான இல்ல உப்பில்லா கூழிக்கு சமமானவர்கள் எதுக்குற சமமானவன்னா கணிக்கு சமம் முக்கணி சமம் யாரு முக்கணி சமம் உப்பில்லாத கூழுக்கு சமம் அவங்க சமம் நாம எதுக்கு சமம் இல்ல உப்பில்லாத கூழுன்னா வரக்கூடியவர்களை அனுசரணம் செய்து வாவென்று அன்போடு வரவழைத்து கொடுக்கக்கூடியவர் தான் அந்த உப்பில்லாத கூழ். கண்டிப்பா முக சலிக்காமல் கொடுப்பாங்க. எந்த ஒரு பொருளை கொடுக்கும் போது சரிதான், அதாவது முகத்தை சலிப்பா வச்சுட்டு கொடுத்தா அந்த பொருளை உருவேறாது. முக சந்தோஷத்தோட எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அது நல்லாவே இருக்கும். சரி போகட்டும். சபை பார்த்தாயா? சபைக்கு முன்பாக வந்திருக்கிறார். கூட்டு அருமை தம்பி நம்மளை போல் நாடக நடிகர். அதாவது ஒரு நாள் தெருக்குத்து இந்த அம்மனுடைய அருளை பெற்று தை மாதம் பௌர்ணமி அன்று, இன்னைக்கு என்ன நாள்? பௌர்ணமி. பௌர்ணமி அன்று அத தெருக்குத்து வைக்கணும்னு அந்த அம்மாவுடைய பிரார்த்தனை. அரும்பாடுபட்டு அதாவது நம்மள நாடகம் நடிக்கணும்னா கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வாங்கி 50,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு போனா அது கிட்டத்தட்ட 30 நாள் 40 நாள் ஆடிதான் கழிக்கணும். இன்னைக்கு கூத்து வச்சா 20,000 ரூபாய். அதாவது இப்ப கம்மி தம்பிக்காக. ஆனா கூத்து வச்சா 30,000 32,000 வாங்கும் கண்டிப்பா. ஆனா இருந்தாலும் இது ஏன் செய்யறோம்னா இது அன்புக்காக செய்யக்கூடிய ஆட்டம். சரி, அப்படி இருக்க அன்பு தம்பி அதோ தாமோதரன் தம்பியுடைய பாதத்திற்கும் அதோ இந்த ஊரை சேர்ந்த நாட்டாமைதாரர், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர், ஒன்றிய கவுன்சிலர் அனைவருடைய பாதத்திற்கும் பகவான் எம்முடைய பாதத்திற்கும் நம்முடைய நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்காங்க. இந்த நாடக கலா ரசிகருடைய பாதத்திற்கும் தங்களுடைய பாதத்திற்கும் சிறுவன் ஒரு கோடி வணக்கம். என் விளக்கமப்படி அப்படி ஓனர் தொலாமுட்டி ராஜா, தொலாமுட்டி ராஜா. என்ன ஊரு? தொலாமுட்டி என்ன ஊரா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் தாலுக்கா தொலாமுட்டி ராஜா. அப்புறம் தொலாமுட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய ராஜா நாடக பேராசிரியர். ஒரு ஜமா 2 ஜமா வச்சிருக்காரு. ஊரா நீ வாங்கிட்டு தெரியல. சரி, விளக்கம் தெரியுமா தெரியாதா?
ஸ்ரீதேவி 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 அம்மா யார் தெரியுமா? ஸ்ரீதேவி. அப்படி கேட்டலாம். ஆமா ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியானு அது ஸ்ரீதேவி இது ஸ்ரீதேவி. உண்டு புடுங்க மட்டும் கம்மி மாட்டான். ஆமா ஸ்ரீதேவி அம்மா ஸ்ரீதேவி எந்த தேவி? ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் படத்துல அந்த ஸ்ரீதேவி இது வேற தேவி இந்த தேவி வேற. ஸ்ரீதேவி ஆமா அப்படி என்று மட்டும் தான் தெரியும். ஆமா எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? இந்த படவேட்டு இருக்குதா? படவேலை. இந்த படவேட்டு அருகாமலே ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கின்றது. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கொண்டு வேலை செய்யக்கூடியவள் இந்த ஸ்ரீதேவி. கொண்டு வேலை ஆமா அப்படி இருக்க இந்த ஆலயத்தை தேடி போக வேண்டும். போகலாமா? ஆலயத்துல இன்னைக்கு பூஜை செய்யணும் வேண்டும். இது பூஜை சீக்கிரம் கல்பனை ஏற்பட்டது. காஞ்சியிலே காமாட்சி
ஆலயத்துல அந்த அம்மன் இருக்கிறா மதுரை மீனாட்சி அம்மன். அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பெண்டு வேலை செய்து கொண்டிருக்காங்க. இந்த நேரத்துல என்னை பார்த்து என்னை கட்டி அழைக்க ஓடியாருங்களா? நீங்க யார்? உங்க என்ன காரணம்? நீ யாரு? உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய விளக்கத்தை சொல்லுன்னு கேட்க யாரு கேட்கல. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் கம்மியாட்டு போய் பொட்டு போய் ஓரம் போடா போடா உக்கல போய் போடா. ஐயோ என்ன யாரு கேக்குற? ஆமா படவேட்டு அண்ணன் கூடிய நான் தான் சுந்தரபாண்டியன். சரி நீங்க சுந்தரபாண்டியன் படவேட்டுல இருக்கீங்க. ஆமா இந்த மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க யாரு? நான் தான் தர்மகர்த்தா. இப்ப நான் தான் தர்மகர்த்தா. நான் தான் தர்மகர்த்தா. அப்படின்னா நீ நடக்காத என் காலம் வலிக்குது. என்ன பண்ணணும்? நீ நானும் டிங்கு 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 பண்ணணுமா? பசுபதி உங்க பாப்பா இருந்தா கொண்டு விடுறா. நானும் அந்த புள்ளியும் அந்த புள்ளியும் இதுவரைக்கும் ஒரு ஆண்களை பார்த்தது கிடையாது. ஆண்களை பார்த்து எனக்கு கும்மு 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 இருக்குதா பையா? எனக்கு கும்மு கும்மு இருக்குது. பாரு நான் சொல்ற மாரி சொல். நான் உனக்கு அந்த பொண்ணு உனக்கு மடங்க காலை பிடிக்கா பசி பசி காலை மட்டும் பிடி. எதுவும் பிடி எழுந்துரு. நான் சொல்றதே சொன்னா அந்த பொண்ணு உனக்கு தெய்வமே என் சாமி எழுந்துரு. நீ சொல்லியா சாமி? எழுந்துரு. நீ சொல்லியா சாமி? எழுந்துரா. Stand up. Sit down. Stand up. Sit down. Stand up. கத்தியா ஓ மந்திரம் பாரு. இத பாத்துட்டாரு. நான் சொன்னாலும் பொண்ணு அங்க வரும் பாரு. கத்தி 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 கத்தி. ஐயோ நீங்க மந்திர வேதியா? இல்ல மந்திர வேதி இல்ல மந்திர தாதி. நீ சொல்லு வந்த பாரு. கத்து 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 உனக்கு படியாது. இப்ப பாரு. சக்கம்மா பக்கம்மா. ஐயோ 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 மந்திரவாதினா மந்திரவாதி. எங்க போய் கத்துட்டு வந்தீங்க இந்த மந்திரத்தெல்லாம்? மந்திரத்தெல்லாம் வெளிநாட்டு போய் 3 வருஷம் இருந்தேன். வெளிநாட்டுக்கு போனா கையெல்லாம் அடிக்க மாட்டானுவேன். செருப்பாடி பண்றா பங்காளி பங்காளி. அதான் நான் தான் பங்காளி. செருப்பேடு பண்ணியா பங்காளி? இப்பல இருந்து வச்சுக்கலாம். சக்கம்மா பக்கம்மா. ஐயோ கட்டு கட்டு கமலத்தை இறுக்கி கட்டு பொண்ணு நான் கட்டு தேவையா? மந்திர வேலை செய்யல மந்திர வேலை பாத்தியா வரும்போது நீ சொல்றது சொல்லுவாரு. ஆமா நீ சொல்ல சொல்லனா ஊங்கொட்டி காப்பனா? நீ சொல்ல சொல்ல சொல்லனா ஊங்கொட்டி நீ சொல்லி நான் ஊங்கொட்டி காக்கண்டா. போடு போட்டா போடு போடு ஒண்ணு பரவாயில்லப்பா. பசி பசி கட்டிக்கிறேன். ஐயாவே போடு கேட்கிறேன்டா. கொடி அரண்ட கொடி. ஐயோ அரண்ட பரண்ட கொடி. சொல்லுமே சொல்லு. நான் என்ன எம்பர் பேசுறேன். அரண்ட பரண்ட கொடி. நீ சொல்றது பூரா நான் ஊங்கொட்டி கேட்கணும். அரண்ட பரண்ட கொடி. ஊங்கா ஊங்கொட்டி கேட்கணும் சாமி. அரண்ட அரண்ட அப்போ உனக்கு பொண்ணு ஒண்ணு படியாது. ஐயோ தெய்வமே நான் சொல்றதா சொல்லு. 5 நிமிஷம் போது யாரும் நான் முடிச்சுவோம். அரண்ட அது அந்த கோட்ல வச்சு
அரண்ட அரண்ட பெரண்ட அரண்ட அரண்ட கொடி அரண்ட கொடி திறந்த 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 சாண்ட குடி ஒண்ணு போடுவாரு ஐயோ தெய்வமே தெய்வமே அச்சா முட்டி போடு சொல்றேன் முட்டி போடு முட்டி போடு நான் போறேன் முட்டி போடு முட்டி போடு முட்டி போடு இப்படி அண்ணன் அந்த பக்கம் திரும்படா. எப்படியா பையன் ஒரு மந்தத்தை கத்து வச்சுட்டு என்ன சாவடிக்கிறான் தப்புன்னு சொல்லியா சாமி சொல்லியா சாமி ஏய் முன்னே முன்னே போடு கட் பண்ணிட்டு போடு ஐயா என்னங்க ஓ இப்ப நம்ம ரெண்டு பேரும் டிங்கு 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 சரி, நீங்க என் மீது ஆசைப்பட்டு விட்டீர்கள். ஒரே ஒரு காரணம் மச்சான், கேட்டா வருத்தம் கிடையாது. கேட்கலாமா? நீங்கள் கண்ணி கழிந்தவரே ஆசைப்பட்ட உடனே சரி உங்களை மீது எனக்கு ஆசை வந்துதான் இருக்கு. ஆனா ஒரு சமாச்சாரம் ஆச்சு, இப்ப இருக்கிற ஆம்பல்லாம் எல்லாம் ஏமாத்திடுறாங்க. முதல்ல போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரெண்டாவது ஒரு பொண்ணு அழகா இருந்தா அந்த பொண்ணின் மீது ஆசைப்பட்டு அந்த பொண்ணை ஏமாத்திடுறான், மூணாவது நல்லா சரி பண்ணிடுறான். அதனால நீ ஏதாவது கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஓ அப்படி வர நீ ஆமா கண்ணி கல்யாணம் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. அப்ப இவர் கல்யாணம் தான் முன்னாடி கல்யாணம் தான் பண்றாரு. கல்யாணம் பண்ணல போனது பண்ணல தண்ணி கையாது. சரி, இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் மாலை அணிந்தவரா மாலை போட்டு அடிக்காது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சீக்கிரமா சேர்த்து வைடா. செத்து போட்ட பையா ஓ சித்தமன் சொல்ல வர அது ஒண்ணு பங்கம் கெட்டு போவாரா வாடா சேர்த்து வைடா. 100 ரூபாய் என்னடா ஆறுங்கா 100 ரூபாய் தானே நீங்க வா. நீ 200 ரூபாய் கொடுத்தால் காலையில நான் சில்லற மாத்தி உன் கையில ஒரு 100 என் கையில ஒரு 100 எடுத்துக்கிட்டு சில்லற மாத்தி தரேன். பண்ணி 100 ரூபாய் கொடுத்தா ரெடி பண்ணுவேன். எல்லாம் போயிட்டு 100 ரூபாய் கட்டி போயிட மாட்டேங்குதா? எங்க வச்சிருக்கு? ஏன் கல்யாணம் உங்களுக்கு ஆயிருக்குதா இல்லையா? இல்லடி வாடி. ஐயா
நாங்க 2 பேரும் உள்ள போய் கட்டுக்கட்டா கண்டதுமே நாங்க 2 பேரும் அடுத்து லோடு பண்ணுங்க ஊருக்கு போட்டா கட்டி கரும்பு முன்னாடி அம்மா உயரமா நீ இருமாவாதா மாமா 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 ஐயோ இருமாமாதா போயப்பாரு மாமா என் கட்டி கரும்பு என் முட்டி எலும்பு என் தித்திக்கும் செங்கெலும்பு கசக்கும் கொய்யா பயமே மாமா 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 ரொம்ப இருக்காது மாமாடா ஏண்டி மாமா என் சாமி சாமி ஐயோ என்ன பின்னாடி போறீங்க மாமா ஒரு ஆர்வம் மாமா ஏண்டி என் கண்ணாடா என்ன வேலை விட்ட மன்னவா என் சுவாமி ஐயோ என்னடா பின்னாடி போறா என் லப்பா லெட்டு ஐயோ ஒரு ஆர்வம் இரும்பு எல்லாம் பாக்குறாங்க இருக்கா பார்த்தா போறாங்க புள்ள கொடுத்துருவோம் ஏன் மாமா நான் உனக்கு கேப்ப வாங்கி தருவா கேளு கேளு மாமா மாமா உம்மாடெல்லாம் விட்டு எங்க போயிருந்தா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு பாடி மாமா எனக்கு ஒன்னோடு வாங்கி கொடு மாமா என்னடி தாயே மாமா எனக்கு ஒரு 80 சைஸ்ல உள்பாடு எடுத்து கொடுக்குறியா 80 100 எடுத்துக்கிட்டீங்க உனக்கு என்ன எடுத்து வந்துக்கிறேன் தெரியுமா உன் தலைக்கு 2 செருப்பும் அள்ளிக்கிறியா தலைய பொறி சுடுவான் தலைக்கு 2 செருப்பும் தலைக்கு செருப்பு காதுக்கு 2 குடமும் அதுக்கு குடமா எதுக்கு உன் நெஞ்சுக்கு ஒரு உள்ள நைட்டியும் உன் காலுக்கு 2 தொப்பியும் எடுத்துட்டு வந்துக்க நீ செல்லம் ஐயோ ஓட்டு வேலை செஞ்சு கூட புரோட்டா தடு போற மோடு போல தெரியுதுல நான் ஒரு புத்தி கட்ட ஆம்பளடா பையாடா அப்பயே நினைச்சேன்னாடா அவளுக்கு சீக்கிரமா என் மூலாசன் போய்
டிங்கு 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 டிங்கு. பசுபதி ஓய். அவன் என்னடா மூலஸ்தானத்துல போய் டிங்கு 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 நீ உன் பாப்பால கொண்டு வந்து விட முத அதான் என்கிட்ட 19வது ட்ரைனிங்கே எடுத்துருக்காங்க. 19 ட்ரைனிங் நான் 999 பேர்த்து கருப்பாயிச்சு நல்லவா. ஓ. அதுல உன் தங்கச்சி 2 தங்கச்சி 1. 19ல மிஸ்டர் எங்க ஆயாவா எங்க ஆயாவை எப்படி ஒரு 60 இருக்கும். சரி சரி ஏங்க ஏன் சீக்கிரமா நானும் சொல்றேன் அப்படின்னா நீ நானும் சேரணும்னா ஒரு சமாச்சாரம் என்ன அதாவது திருமணம் முடிக்காம நான் ஒரு சேர்வது கிடையாது இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணனா நம்ம 2 பேத்துக்கும் நல்லது நடக்கும் ஓ கல்யாணம் ஆமா தாலி துடை தாலிடா அப்புறமா பண்றோமே நான் அப்புறமா பண்ணிக்கலாமே. இந்த வேலையை முடிச்சுட்டா நீங்க கல்யாணம் அட, பண்ணா இந்த வேலையை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணுங்க நீ அலந்து பேசாத, நீ அலந்து பேசாத. இப்ப நீங்க திருமணம் முடிக்கணும்னா அது வரைக்கும் பாரு மீனாட்சி அம்மன் கோவில் அந்த மீனாட்சி அம்மன் கோவில் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் அந்த மாங்கல்யத்தை கொண்டு போய் என் கழுத்துல கட்டு தேவரன் 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 எட்டு நாள் கல்யாணம் நான் சொல்றேன் தாலி கட்டு ஏண்டா ஆள் வந்து ஒரு